வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் ராஜம் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எழுதிய புதினங்கள் எந்தெந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்டது அப்படின்றத எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த டிஎன்பிஎஸ்சி அதாவது குரூப் 4 2024 நடந்துச்சு இல்லைங்களா, அதில் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த டாப்பிக்கான ஃபுல் ஷார்ட்கட் கிளியராக கிடைக்கும். முதல்ல ராஜம் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எந்த புதினத்து மூலயமா ஃபேமஸ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற புதினத்து மூலயமா தான் இவங்க ஃபேமஸ் ஆவாங்க. சரிங்களா, கொஷின் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் புதினத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த புதினத்தை இயற்றியதன் மூலம் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் புகழ்பெற்றார், அதாவது பிரபலமடைந்தார் அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா, இதை தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி ராஜம் கிருஷ்ணன்றவங்களோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக இப்போது ஒருத்தரை பற்றி எழுதுகிறாங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி எழுதுகிறாங்கன்னா அவங்கள அப்படியே கேட்டு அப்படியே எழுத மாட்டாங்க. அவங்க கூட தங்கியிருந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை கூட இருந்து பார்த்து அதோட கூட இருந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அந்த ஆழத்தோட உணர்ந்து அறிந்து புதினத்தை எழுதுவாங்க. சரிங்களா, அதுவும் இல்லாமல் இவங்க நார்மலாக பெண்கள்னால் குடும்ப கதைகள் அந்த மாதிரிலாம் எழுதுவாங்கன்றத தாண்டி மக்களுக்கு நடக்கிற சமூக அநீதிகளை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றத இவங்க பெரிய குறிக்கோளாக வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த புதினங்கள்லாம் இவங்க ஏற்றிருக்காங்க. எந்தெந்த புதினத்தை எந்தெந்த மக்களை பற்றி அவங்களோட துன்பங்கள் துயரங்களை பற்றி எழுதியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். முதல்ல உப்பள தொழிலாளர்கள், இது தூத்துக்குடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி இதோட தலைப்பு என்னென்னா கரிப்பு மணிகள் அப்படின்னு வச்சாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அதாவது உப்பு கரிக்கும் இல்லைங்களா, அதை வச்சு உப்பள தொழிலாளர்கள்னால் கரிப்பு மணிகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கேள்வி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 கேட்ட கேள்வி. சரிங்களா, இந்த உப்பள தொழிலாளர்கள் தூத்துக்குடின்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உப்பு சாப்பாட்டில் தூவிதான் சாப்பிடுவோம், அதை வச்சு தூத்துக்குடி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நீலகிரி படுகர் மக்களோட துயரங்களை ஒரு புதினத்தில் எழுதினாங்க. அந்த புதினத்துக்கு என்ன பேர்னா குறிஞ்சி தேன். சரிங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நீலகிரி. சரிங்களா, நீலகிரின்றது ஒரு மலைப்பகுதி இல்லைங்களா, அது நம்ம 5 இணைகள் படிக்கும்போது மலைப்பகுதியில் குறிஞ்சின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைனா நீலகிரி மலைப்பகுதின்றதை வச்சு மலை தேனுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு நீலகிரி படுகர் மக்கள் அவங்களோட துயரத்தை மையமாக வச்சு எழுதப்பட்ட புதினம் குறிஞ்சி தேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து கடலோர மீனவர்கள் அவங்களோட கஷ்டத்தை அலைவாய் கரையில் என்னும் தலைப்புடைய புதினத்தில் வெளியிட்டிருக்காங்க. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கடல் ஓரத்தில் தான் அலை அடிக்கும். சரிங்களா, கடல் ஓரத்தில் தான் அலை அடிக்கும், அதை வச்சு இது ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா கடலுக்கு ஓரமாக இருக்கிறது தான் கரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. அப்படின்னா கடலோர மீனவர்கள் எல்லாம் கரையில் தான் வசிப்பாங்க, கரையை ஒட்டிய பகுதியில் தான் வசிப்பாங்கன்றதை வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு கடலோர மீனவர்களின் துயரங்களை அலைவாய் கரையில் என்னும் தலைப்பிலுடைய புதினத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டலை பற்றி 2 புதினங்கள் எழுதியிருப்பாங்க. ஒன்று சேற்றில் மனிதர்கள், இன்னொன்று வேருக்கு நீர்ன்ற இன்னொரு புதினம். சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வேளாண்னா விவசாயம். சரிங்களா, விவசாயம் சேத்துல இறங்கி அது செய்வாங்க இல்லைங்களா, அதை வச்சு சேற்றில் மனிதர்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று சொன்னேன், அது வேருக்கு நீர். வேருக்கு நீர்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வேளாண்மைனா செடிகளை வளர்க்குறது இல்லைங்களா, அந்த வேருக்கு செடியோட வேருக்கு நீர் ஊற்றி அதை பாதுகாத்து வளர்க்கணும் இல்லைங்களா, அதை வச்சு வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சூழலில் சேற்றில் மனிதர்கள் மற்றும் வேருக்கு நீர் என்னும் புதினத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தீப்பெட்டி தொழில் குழந்தைகள் இவங்களோட கஷ்டத்தை பற்றி கூட்டு குஞ்சுகள் அப்படின்ற தலைப்புடைய புதினத்தில் விவரிச்சிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தீப்பொட்டியில் இப்போ ஒரு தீப்பொட்டின்னு இருக்குன்னா அதில் ஒரே ஒரு குச்சி இருக்காது, கூட்டமாக ஒரு 30 குச்சி 40 குச்சி இருக்கு இல்லைங்களா, அது கூட்டமாக தான் இருக்கும், தனியாக இருக்காது இல்லைங்களா, அதை வச்சு கூட்டு குஞ்சுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வச்சு தீப்பொட்டி தொழில் குழந்தைகளோட துயரங்களை கூட்டு குஞ்சுகள் என்னும் புதினத்தில் விளக்கியிருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெண் குழந்தைகள் கொலை, இதை எதுக்கு நடக்குதுன்றத அதாவது அவங்க கூட இருந்து எதனால் இதெல்லாம் நடக்குதுன்றத ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே பெரும்பாலும் அவங்க அப்படி தான் எடுப்பாங்க. இது அதுக்கு தலைப்பு என்னென்னு விட்டுருக்காங்கன்னா, மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்றத தலைப்பாக வச்சுருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெண்ணு
மண் சரிங்களா, அதாவது கொலை செஞ்சு மண்ணில் புதைக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அந்த மண்ணில் புதைச்சது வந்து பூந்துளிகள், அதாவது பெண்களை வந்து பூ போன்றவர்கள் அப்படின்றத ஒப்பிட்டு அதை வச்சுருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. துளிகள்னால் கீழே விழுந்துச்சு, அதாவது இறந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க இல்லைங்களா, அதை வச்சு கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைனா பெண்கள் வந்து பூச்சுடுவாங்கன்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு பெண் குழந்தைகள் கொலை அப்படின்ற விஷயத்தை மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்ற தலைப்புடைய புதினத்தில் விவரிச்சிருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ராஜம் கிருஷ்ணன்றவங்க வந்து எப்போவுமே வந்து ஒளிப்பதிவு கருவியை கூட வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களோட குறைகளை நேரில் கேட்டு அதை வந்து அவங்களோட ஆழ் மனதிலிருந்து வர வார்த்தைகளை வச்சு தான் வந்து இவங்க புனிதம் க்ரியேட் பண்ணாங்க. அதனால் அவங்க அதை வச்சுட்ருப்பாங்க. அதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, ரேர் தான். இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுக் கொடுத்த புதினத்தின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண்ணும் இவங்க தான், அதாவது ராஜம் கிருஷ்ணன்றவங்க தான். இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோட ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஷார்ட்கட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின நிறைய குறைகள் எதனா இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவுகான் ஜீவா. நன்றி, வணக்கம்.